இன்னைக்கு மார்க்கெட் போயிருந்தப்போ கொஞ்சம் மத்தி மீன் வாங்கிட்டு வந்தேன். அத வச்சு குழம்பு பண்ணவா இல்ல ஃப்ரை பண்ணவான்னு ஒரே கன்ஃபியூஷன். மத்தி மீன் ரெசிபீஸ்னு யூடியூப்ல சர்ச் பண்ணா வைரல் மத்தி ஃப்ரை பண்ணி பார்க்க சொல்லுது. லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, ட்விஸ்ட் இருக்கு. வைரல் மத்தி ஃப்ரை பண்ணலாமா? ஸ்டவ் ஆன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் விட்டு அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்ப 5 பல் பூண்ட கிரேட் பண்ணியோ இல்லனா தட்டியோ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததா 8 சின்ன வெங்காயம் நல்லா சதைச்சு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து வாசனைக்கு ஒரு கை அளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எலுமிச்சை அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி இந்த மசாலால சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்ச மத்தி மீனை இதுல சேர்த்துக்கோங்க. இது 10 மீனுக்கான அளவு நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். மீன் போட்டதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இது எதுக்கு சேர்க்கிறோம்னே தெரியாது, அப்படிதான் சொன்னாங்க, நாமளும் சேர்த்துப்போம். அடுத்ததா ஒரு சைடு வந்தது திருப்பி போட்டுக்கணும். ஆனா இந்த மீனை எடுத்தா வரவே மாட்டேங்குது, ஒரே டென்ஷனா இருக்கு. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். அதனால டென்ஷனை குறைச்சிட்டு மீனை பக்குவமா திருப்பி போட்டாச்சு. இப்போ வைரல் மத்தி ஃப்ரை ரெடி. வைரல்னு சொல்லி நேத்து இஃபா சிக்கன் செஞ்சப்போ நல்ல டேஸ்டா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம மத்தி ஃப்ரை அடிக்க இந்த வைரல் ஃப்ரையால முடியல. ஒருவேளை நம்ம ஃப்ரை பண்ண மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலால போட்டிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எது எப்படியோ நாங்க சாப்பிடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஓஹோன்னு சொல்லிக்க எதுவும் இல்லை.